ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் சமயபுரம் மாரியம்மன் பற்றியும் கருவறை தண்ணீர் தொட்டி ரகசியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மாரி அப்படிங்கிற சொல்லுக்கு மழைன்னு பொருள். வெப்பு நோயாகிய அம்மை முதலியவற்றை தீர்த்து நாடு செழிக்கவும் மண்ணுலக உயிர்களை காக்கிறதுக்காகவும் உதவக்கூடிய அன்னையை மாரியாத்தா அப்படின்னு மக்கள் பயபக்தியோட வழிபடுறாங்க. இந்த மாரியம்மனுக்கு மகமாயி, ஆயிரம் கண்ணுடையாள், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதளதேவி, கண்ணபுரத்தாள் இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு. அம்மன் கோவில்ல ரொம்பவும் புகழ்பெற்றது சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில். மாரியம்மன் திருத்தலங்கள்ல தலைமை தலமாக இது விளங்குது. திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரத்துக்கு கண்ணனூர், மாகாளிபுரம், கண்ணபுரம் ஆகிய பெயர்களும் இருக்கு. திருச்சியில இருந்து அடிக்கடி பஸ் வசதியும் இருக்கு. பெருவளை வாய்க்கால் கரை ஓரத்துல மகாசக்தி பீடமாக விளங்கின கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டுகள் போன்ற ஆதாரம் எதுவுமே கிடையாது. அம்மனுடைய கருவறை மற்றும் கருவறை விமானம் தங்க தகடுகளால செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தங்கத்தின் எடை 71 கிலோ. கருவறையில மாரியம்மன் அமர்ந்த கோலத்துல அருள் பாலிக்கிறாங்க. தலைக்கு மேல 5 தலை நாகம் படம் விரித்தபடி காட்சி தருது. சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்க முடியாம தவிச்ச தேவர்களும் மனிதர்களும் தங்களை காப்பாற்றுமாறு பார்வதி தேவி கிட்ட வேண்டாங்க. பார்வதி தேவியும் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக்கிட்டாங்க. அந்த சக்தி ஸ்வரூபமே சீதளதேவி அப்படிங்கிற மாரியம்மன் அப்படின்னு வழங்கப்படுது. ஆதிபராசக்தியுடைய உருவம்தான் மாரியம்மன். மகிஷாசுரன் அப்படிங்கிற கொடிய அரக்கனை நவராத்திரி காலத்துல ஆதிபராசக்தியுடைய அம்சமான துர்காதேவி வதம் செஞ்சு அழித்தா. அந்த சூரனுடைய கழுத்துல சிவலிங்கம் இருந்ததால சிவபக்தனை கொன்ற தோஷம் பராசக்திய பிடிச்சிருச்சு. அந்த தோஷம் நீங்கிறதுக்காக உறையூர்ல வேப்ப மரங்கள் நிறைந்த காட்டுக்குள்ள அம்பாள் தவம் செஞ்சாங்க. கௌமாரின்னு அழைக்கப்பட்ட அந்த அன்னை சிவந்த நிறத்துல இருந்தா. மஞ்சள் நிற ஆடையுடன் மலர் குவியலுக்கு இடையே அமர்ந்து பல ஆண்டுகள் உணவு உண்ணாம தவம் இருந்தா. அந்த தவம் பலன்தந்து அன்னையுடைய முகத்துல கோபம் மறைந்து சாந்தம் தவழ்ந்து அமைதி ஏற்பட்டுச்சு. இப்படி சாந்த சொரூபிணியாக சமயபுரத்துல அமர்ந்து அருள் பாலித்தார். இந்த வரலாற்றுடைய நினைவாக சமயபுரத்துல மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழா நடக்குது. அன்று முதல் அன்னை உண்ணா நோன்பு இருக்கிறார். நோன்பு கலைஞ்ச பிறகு கொடியேற்றப்பட்டு 10 நாட்கள் திருவிழா நடக்குது. சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை திருவீதி உலா வருகிறார். இன்னொரு கதையும் சொல்லப்படுது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல வைஷ்ணவி அப்படிங்கிற பெயர்ல அம்மன் இருந்தாங்க. அவள் ரொம்ப உக்கிரமா காணப்பட்டதால பக்தர்கள் ரொம்ப பயபக்தியோடு வழிபட்டுட்டு போனாங்க. ஸ்ரீரங்கம் ஐயர் அந்த அம்மனை வேறு இடத்துக்கு மாற்ற முடிவு செஞ்சாரு. அதன்படி பணியாளர்கள் அந்த அம்மனை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போனாங்க. ஒரு இடத்துல அம்மனை இறக்கி வச்சு இளைப்பாறினாங்க. அந்த இடம் ஆதி சமயபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மன் ஆதி மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதன் பிறகு பணியாளர்கள் அம்மனை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சிடுறாங்க. அந்த இடம்தான் உலக பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் ஆலயம். கருவறைக்கு போகக்கூடிய வாயிலின் 2 புறமுமே துவார சக்திகளுடைய அழகிய சுதை உருவங்கள் இருக்கு. வலது பக்கம் கருப்பண்ண சுவாமியுடைய சன்னதி இருக்கு. கருவறையில அன்னை அமர்ந்த கோலத்துல காட்சி தராங்க. திருமுடியில தங்க கிரீடம் அணிந்து குங்கும நிற மேனியுடன் நெற்றியில வைரப்பட்டை ஒளி வீச அற்புதமாக காட்சி தருகிறாள் அன்னை. அன்னையோட 8 கைகள்ல கத்தி, உடுக்கை, தாமரை, திரிசூலம், கபாலம், மணி, வில், பாசம் ஆகியவைகளை தாங்கி இருக்கிறார். தன்னுடைய இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையின் வலது காலின் கீழே 3 அசுரர்களுடைய தலைகள் காணப்படுது. மூலஸ்தான அம்மன் சுதை வடிவமானவள். அதனால மூலஸ்தான அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. அதுக்கு மாறா உற்சவருக்கு தினமும் காலை 7 மணி அளவுல அபிஷேகம் நடக்கும். அன்னையுடைய திருவுருவமேனி மிக பெரியது. வேறு கோவில்ல இதை போன்று நம்மளால பார்க்கவே முடியாது. அன்னையுடைய திருமேனி சில மூலிகைகளால ஆக்கப்பட்டதால அம்மனுக்கு மூலிகை அம்மன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு.
கருவறையை சுத்தி உட்பிரகாரத்துல தண்ணீர் தேங்கி வைக்கிறதுக்காக ஏற்றவாறு தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அம்மனுக்கு குளுமை ஏற்படுத்துவதற்காக தொட்டியில தண்ணீர் நிரப்புறாங்க. இங்க மாவிளக்கு பிரார்த்தனை ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. பாதிக்கப்பட்ட உறவினர்கள் சன்னிதானத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை படுக்க வச்சு அவங்க மேல வாழை இலை வச்சு அது மேல மாவிளக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்றாங்க. தினமும் 6 கால பூஜைகள் நடக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய சித்திரை தேர்விழா, பஞ்ச பிரசார விழா, பூச்சொரிதல் விழா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான திருவிழாக்கள். அம்மை நோய் கண்டவங்க நல்ல விதமாக குணமடைந்ததற்காக பல்வேறு காணிக்கைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்துறாங்க. ஈர உடையோட அங்க பிரதட்சணம், முடி காணிக்கை, அக்னி சட்டி எடுத்தல், ஆடு மாடு கோழி காணிக்கை, மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுதல் ஆகியவை குறிப்பிடத்தகுந்தது. காலையில உற்சவர் அம்பாளுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக தீர்த்தம் பக்தர்கள் மேல தெளிக்கப்படுது. இதனால அம்மை நோய் கண்டவங்க, உடல்நலக்குறைவு இருக்கிறவங்க விரைவில் நலம் பெறுவார்கள் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றி கர்ண பரம்பரை கதைகள் நிறைய இருக்கு. அதுல கிருஷ்ணாவதாரத்துல வர்றது பற்றி இப்போ பார்க்கலாம். கிருஷ்ணாவதாரத்துல தேவகியுடைய குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையுடைய குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சாங்க. அதன் பிறகு அந்த 2 குழந்தைகளும் இறைவனுடைய விருப்பப்படி இடம் மாறினாங்க. தேவகியுடைய பிள்ளையால தனக்கு அழிவு உண்டாகும் அப்படிங்கறது தெரிஞ்ச கம்சன் பிள்ளைகள் இடம் மாறினது தெரியாம சிறையில தேவகியிடம் இருந்த பெண் குழந்தையை கொல்ல மேல தூக்குனான். அந்த குழந்தை அவனுடைய கைகள்ல இருந்து மேலே எழும்பி வில், அம்பு, சூலம், பாசம், சங்கு, சக்கரம், வாழ் முதலிய ஆயுதங்களோடு தேவியாக தோன்றினாள். அந்த தேவியே மகா மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வமாக அழைக்கப்பட்டார். மக்களுடைய தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் கண்கண்ட தெய்வமாக சமயபுரத்தில் அருள்பாலிக்கிறார். அனைவரும் சென்று இறையருள் பெறுவோம். நன்றி.